Hello friends, welcome to my channel Programming in Baby Steps. இன்னைக்கு நம்ம 12th Computer Scienceல Unit-5 Chapter-16 Data Visualization Using Pyplot அப்படிங்கிற சாப்டர் தான் பார்க்க போகிறோம். இதுதான் நம்ம புக்கில் உள்ள லாஸ்ட் சாப்டர், ரொம்ப ஈஸியான சாப்டரும் கூட. இப்போது இந்த வீடியோவில் நம்ம எதையெல்லாம் கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா, டேட்டா விஷுவலைசேஷனுக்கு ஒரு இன்ட்ரொடக்ஷன், டைப்ஸ் ஆஃப் டேட்டா விஷுவலைசேஷன், அதுக்கப்புறம் டேட்டா விஷுவலைசேஷனோட யூசஸ், மேட்ப்ளாட்லிப்க்கு ஒரு இன்ட்ரொடக்ஷன் பார்க்கலாம், டைப்ஸ் ஆஃப் விஷுவலைசேஷன்ஸ் இன் மேட்ப்ளாட்லிப், எப்படி மேட்ப்ளாட்லிப்பை இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம், அவுட்புட் ஸ்க்ரீனில் என்னென்ன பட்டன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம், ஸ்பெஷல் பிளாட் டைப்ஸ், அதாவது லைன் சார்ட், பார் சார்ட், பை சார்ட், இந்த மூணையும் பற்றி பார்த்துட்டு இதுக்கு சாம்பிள் ப்ரோக்ராம்ஸும் பார்க்கலாம். ஃபைனலாக டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹிஸ்டோகிராம் அண்ட் பார் கிராஃப்க்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்க்க போகிறோம். இது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். டேட்டா visualization. Data visualization is the graphical representation of information and data. இன்றைய காலகட்டத்தில் டேட்டா அல்லது இன்ஃபர்மேஷன் நம்மளோட வாழ்க்கையில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாறிக்கிட்டு இருக்குது. பெரிய பெரிய கம்பெனிகளான கூகுள், ஃபேஸ்புக், மைக்ரோசாஃப்ட் இவங்க எல்லாம் நிறைய டேட்டாவை கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அது போக இன்னும் டேட்டாவை தினம் கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் ஒரு புதிய ஆய்வின்படி 99.5% டேட்டா சரியாக பயன்படுத்தப்படுவது இல்லை. The objective of data visualization is to communicate information visually to users. Data visualization இந்த இடைவெளியை நிவர்த்தி செய்து, டேட்டா விஷுவலைசேஷனோட முக்கிய பயன்பாடு என்னென்னா, டேட்டாவை வரைபடம் மூலமாக மக்களுக்கு எளிமையாக புரிய வைக்கும். இன்ஃபர்மேஷனையோ அல்லது டேட்டாவையோ வரைபடம் மூலமாக எடுத்து காட்டுறதுக்கு பேர் தான் டேட்டா விஷுவலைசேஷன். For this, data visualization uses statistical graphics. புள்ளியல் விவரங்களை எளிமையாக டேட்டா விஷுவலைசேஷன் மூலம் எடுத்துக்காட்ட முடியும். நியூமரிக்கல் டேட்டா மே பி என்கோடட் யூஸிங் டாட்ஸ், லைன்ஸ் ஆர் bars டு விஷுவலி கம்யூனிகேட் அ குவான்டிடேட்டிவ் மெசேஜ். பல நேரங்களில் டேட்டா எண்களாக இருக்கும். அதில் சில எடுத்துக்காட்டுகள் என்னலாம் அப்படின்னா, ஒரு பேங்க்கில் எத்தனை எம்ப்ளாயீஸ் இருக்காங்க, ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் எத்தனை கார்ஸ் இருக்குது, ஒரு மனிதனோட உயரம் எவ்வளவு, இன்றைய வெப்பநிலை எவ்வளவு, இது எல்லாமே நியூமரிக்கல் டேட்டா தான். இந்த மாதிரி டேட்டாவை நம்ம ஒரு பார் சார்ட் அல்லது ஒரு லைன் சார்ட் மூலமாக எளிமையாக எடுத்துக்காட்ட முடியும். டைப்ஸ் ஆஃப் டேட்டா விஷுவலைசேஷன் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னா, சார்ட்ஸ், டேபிள்ஸ், கிராஃப்ஸ், மேப்ஸ், இன்ஃபோகிராஃபிக்ஸ். இன்ஃபோகிராஃபிக்கோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா இன்ஃபர்மேஷன் கிராஃபிக். இது என்ன பண்ணுன்னா, இன்ஃபர்மேஷனை கிராஃபிக் ஃபார்மெட்டில் ரெப்ரசன்ட் பண்ணும். ஃபைனலாக டேஷ்போர்ட். டேஷ்போர்ட் இஸ் அ வே ஆஃப் டிஸ்பிளேயிங் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் விஷுவல் டேட்டா இன் ஒன் பிளேஸ். விதவிதமான விஷுவல் டேட்டாவை ஒரே இடத்துல டிஸ்பிளே பண்ணுறது தான் இந்த டேஷ்போர்ட். Data visualization uses. Data visualization helps users to analyze and interpret the data easily. டேட்டாவை பகுத்து ஆராயறதுக்கும் எளிமையாக விளக்கம் கொடுக்கறதுக்கும் டேட்டா விஷுவலைசேஷன் உதவி செய்யுது. இட் மேக்ஸ் காம்ப்ளெக்ஸ் டேட்டா அண்டர்ஸ்டாண்டபிள் அண்ட் யூசபிள். இது மூலமாக சிக்கலான டேட்டாவையும் நம்மளால் எளிமையாக புரிஞ்சுக்கவும் முடியும், அதை பயன்படுத்தவும் முடியும். வேரியஸ் சார்ட்ஸ் இன் டேட்டா விஷுவலைசேஷன் ஹெல்ப்ஸ் டு ஷோ ரிலேஷன்ஷிப் இன் த டேட்டா ஃபார் ஒன் ஆர் மோர் வேரியபிள்ஸ். டேட்டாவில் இருக்கிற ஒவ்வொரு வேரியபிள்ஸும் எப்படி ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது அப்படிங்கிறத பல சார்ட்ஸ் மூலமாக கண்டறிய
நமக்கு டேட்டா விஷுவலைசேஷன் உதவுது. இன்ட்ரடக்ஷன் டு Matplotlib. Matplotlibங்கிறது ஒரு பாப்புலரான டேட்டா விஷுவலைசேஷன் லைப்ரரி. பைத்தான்லையும் இந்த லைப்ரரி சப்போர்ட் இருக்குது. இது மூலமாக ஓரிரண்டு வரி பைத்தான் ப்ரோக்ராம் மூலமாகவே நம்மளால் எளிமையாக வரைபடங்களை உருவாக்க முடியும். டைப்ஸ் ஆஃப் விஷுவலைசேஷன் இன் Matplotlib. Matplotlibல உள்ள விஷுவலைசேஷன் டைப்ஸ் என்னலாம்னு பார்க்கலாம். லைன் பிளாட், ஸ்கேட்டர் பிளாட், ஹிஸ்டோகிராம், பாக்ஸ் பிளாட், bar chart, pie chart. Installing Matplotlib. Matplotlib எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்ப்போம். We can install Matplotlib using pip. Pip is a package manager software for installing Python packages. Matplotlib லைப்ரரியை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு Python package manager software ஆன pip யூஸ் பண்ணுவோம். விண்டோஸில் பிப் இன்ஸ்டால் Matplotlib கொடுத்தோம்னா Matplotlib லைப்ரரி இன்ஸ்டால் ஆகிடும். Matplotlib நம்ம ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுறதுக்கு இம்போர்ட் matplotlib டாட் pyplot அப்படின்னு கொடுக்கணும். அதுக்கு ஒரு அலையஸ் ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். அதுதான் இந்த PLT. இது எதுக்குன்னா இந்த லைப்ரரியை சுருக்கமாக நம்மளோட கோடில் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த அலையஸை யூஸ் பண்ணுவோம். அடுத்து யூஸிங் Matplotlib ஃப்ரம் within a Python script we have to add plt.show function inside the file to display the plots. Matplotlib யூஸ் பண்ணி நம்ம பைத்தான் ஸ்கிரிப்டில் பிளாட்டை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு plt.show ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் ஒன்று பார்க்கலாம். இம்போர்ட் matplotlib.pyplot as plt. Matplotlibல இருக்கிற pyplot ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணுறதுனால Matplotlib இம்போர்ட் பண்ணுறோம். matplotlib.pyplot அப்படிங்கிற நேம் பெருசாக இருக்கிறதுனால அதுக்கு ஒரு அலைஸ் கிரியேட் பண்ணுறோம். அதுதான் இந்த PLT. அடுத்த லைன் பாருங்கள். plt.plot. plt.plot அப்படின்னா நமக்கு லைன் கிராஃப் தான் வரும். இப்போ இங்கே ஒரு ஆக்சஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. ஒய் ஆக்சஸ் மட்டும் தான் நமக்கு இங்கே இருக்குது. அடுத்து plt.gridன்னு கொடுத்துருக்கோம். கிரிட் நமக்கு அந்த கிராஃபில் கிரிட் லைன்ஸுக்காக நம்ம கொடுத்துருக்குறோம். அடுத்து plt.show டிஸ்பிளே பண்ணுறதுக்காக கொடுத்துருக்குறோம். இப்போ அவுட்புட்டை செக் பண்ணி பார்க்கலாம். இது எலமெண்ட்ஸ், இது வேல்யூ. அதாவது ஃபஸ்ட்டு எலமெண்ட்டுக்கு 1, அடுத்தது செகண்ட் எலமெண்ட்டுக்கு 2, அடுத்து தேர்ட் எலமெண்ட்டுக்கு இந்த 3, அடுத்து ஃபோர்த் எலமெண்ட்டுக்கு 2, அடுத்த எலமெண்ட்டுக்கு 3, அதுக்கு அடுத்த எலமெண்ட் ஃபைனலாக நமக்கு 4 வந்திருக்கு. இப்போது plt.grid இங்கே இந்த கிரிட் லைன்ஸ் வர்றதுக்காக வேண்டி கொடுத்துருக்குறோம். அப்போ நம்ம ஈஸியாக நமக்கு மார்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்கு. இப்போ பாருங்கள், இப்போ கிரிட் இல்லாமல் நான் கொடுத்துருக்குறேன். அதை கமெண்ட் லைனில் வச்சு கொடுத்துருக்குறேன். கிரிட் லைன்ஸ் இல்லை. ஓகே, அடுத்த ப்ரோக்ராம் பார்க்கலாம். லாஸ்ட் ப்ரோக்ராமில் நமக்கு ஒரு ஆக்சஸ் மட்டும் தான் கொடுத்துருந்தோம். இங்கே எக்ஸ் ஆக்சஸும் இருக்குது, ஒய் ஆக்சஸும் இருக்குது. அதே மாதிரி தான் இம்போர்ட் matplotlib.pyplot as PLTன்னு கொடுத்துருக்குறோம். அடுத்து நமக்கு லைன் சார்ட்டுக்காக plt.plot அப்படின்னு கொடுத்துருக்குறோம். வேல்யூஸ் இருக்குது. அடுத்து plt.grid, plt.show அப்படின்னு கொடுத்துருக்குறோம். அவுட்புட் செக் பண்ணி பார்க்கலாம். வேல்யூஸ் பாருங்கள். 1ல் 1, இங்கே பாருங்கள் 1ல் நமக்கு 1 வந்திருக்கு. அடுத்து 2ல் 4, 2 தான் இருக்குது. 2ல் 4, அடுத்து 3ல் 9, அடுத்து 4ல் 16. இதுதான் நம்மளோட அவுட்புட். அடுத்த ஒரு ப்ரோக்ராம்
2 லைன் plot பண்ணுற மாதிரி ஒரு ப்ரோக்ராம். இம்போர்ட் கொடுத்துருக்குறோம். இம்போர்ட் matplotlib.pyplot as plt கொடுத்துருக்குறோம். அடுத்து கொஞ்சம் வேல்யூஸை எக்ஸுக்கு அசைன் பண்ணியிருக்கிறோம், கொஞ்சம் வேல்யூஸை ஒய்க்கு, அதே மாதிரி x2க்கு அசைன் பண்ணியிருக்கோம், y2க்கு அசைன் பண்ணியிருக்கிறோம். அடுத்து plt.plot அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல வந்து லைன் தான் வரும், லைன் கிராஃப் தான் வரும். x, y, லேபிள் அது வந்து லைன் 1, x2க்கும் y2க்கும் லைன் 2 அப்படின்னு லேபிள் பண்ணியிருக்கிறோம். அடுத்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கு வந்து அதாவது எக்ஸுக்கு எக்ஸ் ஆக்சிஸ் கொடுத்துருக்கோம், ஒய் லேபிள் வந்து ஒய் ஆக்சிஸ் கொடுத்துருக்குறோம். டைட்டில் வந்து லைன் கிராஃப் அப்படின்னு கொடுத்துருக்குறோம். plt.legend கொடுத்துருக்கோம், plt.show கொடுத்துருக்குறோம். இப்போது ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த 2 வேல்யூஸுக்கு பார்ப்போம். 1க்கு வந்து 5 கொடுத்துருக்கு, ஸோ 1க்கு வந்து 5, 2க்கு வந்து 7, அடுத்து பாருங்கள் 3க்கு வந்து 4 வந்திருக்கு, 3க்கு வந்து 4 வந்திருக்கு. அடுத்து இந்த வேல்யூஸ் அடுத்த லைனுக்கு பார்க்கலாம். 1க்கு வந்து 10 வந்திருக்கு பாருங்கள், 1க்கு வந்து 10, அடுத்து 2 14, 2க்கு வந்து 14 வந்திருக்கு. அடுத்து 3 12, 3க்கு வந்து 12 வந்திருக்கு. அதே மாதிரி தான் லேபிள் பண்ணியிருக்கிறோம். இதுதான் இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட். பட்டன்ஸ் இந்த அவுட்புட் ஸ்க்ரீனில் நமக்கு என்னென்ன பட்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஹோம் பட்டன், அடுத்து ஃபார்வர்ட் பட்டன், பேக்வர்ட் பட்டன், அடுத்தது பேன் ஆக்சஸ் பட்டன், அதாவது பிளாட்டை வெவ்வேறு கோணங்களில் திருப்பி பார்க்குறதுக்கு இந்த பேன் ஆக்சஸ் பட்டன் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இது வந்து ஜூம் பட்டன், இது வந்து கான்ஃபிகர் சப்ளாட்ஸ் பட்டன், பிளாட்டோட கான்ஃபிகரேஷனை சேஞ்ச் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது சேவ், பிளாட்டை இமேஜ் ஃபைலாக ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த சேவ் பட்டன். லைன் சார்ட் அல்லது லைன் கிராஃப் அப்படிங்கிறது ஒரு டைப் ஆஃப் சார்ட். இது நமக்கு இன்ஃபர்மேஷனை ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் செக்மெண்ட்ஸாக டிஸ்பிளே பண்ணும். இதோட டேட்டா பாயிண்ட்ஸை மார்க்கர்ஸ்னு சொல்லுவோம். இந்த லைன் சார்ட்டை நம்ம டைம் சீரீஸ் டேட்டாவை விஷுவலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மாதத்தில் ஒவ்வொரு நாளும் எவ்வளவு வெப்பநிலை அப்படிங்கிறத லைன் சார்ட் மூலமாக விஷுவலைஸ் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் எந்த டேட்டா வேல்யூஸ் ஒரு கால இடைவேளையிலே மாறுபடுதோ அதை விஷுவலைஸ் பண்ணுறதுக்கு லைன் சார்ட் ரொம்ப உதவியாக இருக்கும். To make a line chart with Matplotlib, we can use plt.plot function. Matplotlibல லைன் சார்ட் யூஸ் பண்ணுறதுக்கு plt.plot ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுவோம். இப்போது இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் ஒன்று பார்க்கலாம். லைன் சார்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம், import matplotlib.pyplot as plt. அடுத்தது 2014, 15, 16, 17, 18 இது எல்லாத்தையுமே நம்ம இயர்ஸுக்கு அசைன் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி இந்த நம்பர்ஸை டோட்டல் பாப்புலேஷனுக்கு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கிறோம். அடுத்து plt.plot, அதாவது லைன் சார்ட் வர்றதுக்காக வேண்டி நம்ம போட்டிருக்கிறோம் இயர்ஸுக்கும் டோட்டல் பாப்புலேஷனுக்கும். அடுத்து plt.title, என்ன டைட்டில் வேணும் அப்படின்னா இயர்ஸ் வர்சஸ் பாப்புலேஷன் இன் இந்தியா அப்படிங்கிற டைட்டில் வேணும். எக்ஸ் லேபிளுக்கு வந்து இயர் அப்படின்னு வைக்கிறோம், ஒய்க்கு வந்து டோட்டல் பாப்புலேஷன் வைக்கிறோம். அடுத்து டிஸ்பிளே பண்ணுறதுக்காக plt.show அப்படின்னு கொடுக்குறோம். இப்போ அந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். எக்ஸ் ஆக்சிஸ்க்கு இயர் அப்படின்னு வந்திருக்கு, ஒய் ஆக்சிஸ்க்கு வந்து நம்ம டோட்டல் பாப்புலேஷன் கொடுத்துருக்கோம், அது வந்திருக்கு. டைட்டில் வந்து இயர்ஸ் வர்சஸ் பாப்புலேஷன் இன் இந்தியா அப்படின்னு வந்திருக்கு. நம்ம எதிர்பார்த்த கிராஃப் இதுதான் இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட். பார் சார்ட். A bar plot or bar chart is one of the most common type of plot. It shows the relationship between a numerical data and a categorical values. Bar chart வந்து நம்ம காமனாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சார்ட். டேட்டாவை வகைப்படுத்தி பார்க்குறதுக்கு இந்த சார்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார் சார்ட்
represents categorical data with rectangular bars. Each bar has a height corresponds to the value it represents. இதில் டேட்டாவை ரெக்டாங்கிள் பார்ஸாக டிஸ்பிளே பண்ணுவோம். அதோட வேல்யூஸை டிபெண்ட் பண்ணி அந்த பாரோட உயரம் இருக்கும். இந்த சார்ட்டை வெர்டிக்கலாகவும் ஹாரிசாண்டலாகவும் டிஸ்பிளே பண்ணலாம். To make a bar chart with Matplotlib, we can use plt.bar function. Matplotlibல bar chart யூஸ் பண்ணுறதுக்கு plt.bar ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுவோம். இப்போது பார் சார்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். பார் சார்ட்டுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள் சாம்பிள் ப்ரோக்ராம். import matplotlib.pyplot as plt. அடுத்து தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இது எல்லாத்தையுமே சப்ஜெக்ட்ஸுக்கு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கிறோம். அடுத்து இந்த வேல்யூஸ் இதை வந்து மார்க்ஸுக்கு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கிறோம். அடுத்து y positions is assigned to range of len of subjects. அதாவது மார்க்ஸ் ஏற்கனவே இந்த மார்க்ஸ் வந்து ஏற்கனவே நமக்கு நியூமரிக்கலாக தான் இருக்குது. நம்ம பிளாட் பண்ணும்போது நமக்கு 2 நியூமரிக்கல் டேட்டா தேவை. மார்க்ஸ் ஆல்ரெடி நியூமரிக்கலாக தான் இருக்குது. சப்ஜெக்ட்ஸை நம்ம இண்டெக்ஸாக மாற்ற போகிறோம், அதாவது நியூமரிக்கல் வேல்யூவாக மாற்ற போகிறோம். அதுக்காக தான் நம்ம இது கொடுத்துருக்குறோம். இப்போது லென் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா அந்த சப்ஜெக்ட்ஸோட லென்த் என்ன அப்படின்னா 1 2 3 4 5 6 டோட்டலாக 6 லென்த் ஆஃப் த சப்ஜெக்ட் வந்து நமக்கு 6 இருக்குது. ரேஞ்ச் ஆஃப் லென் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 0லேருந்து கவுண்ட் ஆகும். அப்போ 0 1 2 3 4 5 அப்போது ரேஞ்ச் வந்து நமக்கு வந்து 0 to 5. அடுத்து plt.bar நமக்கு இந்த இடத்துல பார் கிராஃப் தேவை, அதனால் நம்ம plt.bar அப்படின்னு கொடுத்துருக்குறோம். y பொசிஷன்ஸ் கமா மார்க்ஸ், y பொசிஷன்ஸ் வந்து இண்டெக்ஸை குறிக்குது. அடுத்து plt.xtics y பொசிஷன்ஸ் கமா சப்ஜெக்ட், அதாவது இந்த எக்ஸ்டிக்ஸ் கொடுத்தா அந்தந்த பொசிஷனில் அந்தந்த சப்ஜெக்டை காட்டும். எக்ஸ்டிக்ஸ் கொடுக்கலைன்னா இண்டெக்ஸை காட்டும். இதை நம்ம அவுட்புட்டில் பிறகு செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது ஒய்யோட லேபிள் வந்து நமக்கு வந்து ரேஞ்ச் அப்படின்னு காட்டும். டைட்டில் வந்து மார்க்ஸ் அப்படின்னு காட்டும். டிஸ்பிளே பண்ணி காட்டுறதுக்காக நம்ம plt.show அப்படின்னு கொடுத்துருக்குறோம். இப்போ அந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். அதாவது டைட்டில் வந்து மார்க்ஸ்ன்னு கொடுத்துருக்குறோம், ஒய்யோட லேபிள் வந்து ரேஞ்ச் அப்படின்னு கொடுத்துருக்குறோம். இங்கே வந்து plt.xtics வந்து கொடுத்ததுனால நமக்கு இங்கே சப்ஜெக்ட்ஸ் வந்துருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இதை இல்லாமல் நம்ம கொடுத்து பார்க்கலாம். அதாவது எக்ஸ்டிக்ஸ் வச்சு கொடுக்கும்போது நமக்கு சப்ஜெக்ட் காட்டுச்சு, தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரின்னு காட்டுச்சு. இப்போ இந்த எக்ஸ்டிக்ஸ் இல்லாமல் நம்ம கொடுத்ததுனால இண்டெக்ஸை மட்டும் காட்டுது, 0லேருந்து 5 வரைக்கும் நமக்கு காட்டுது. ஸோ இப்போ எக்ஸ்டிக்ஸ் என்ன பண்ணுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுது. இதுதான் இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட். அடுத்த டாபிக் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹிஸ்டோகிராம் அண்ட் பார் கிராஃப். ஹிஸ்டோகிராம் வந்து ஒரு கிராஃப். நம்மக்கிட்ட வந்து ஒரு செட் ஆஃப் டேட்டா இருந்தால் அந்த டேட்டா எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகியிருக்குதுன்னு சொல்கிறது தான் ஹிஸ்டோகிராம். இதை மோஸ்ட்லி ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. இது கண்டினியூஸாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாப்புலேஷனில் பீப்புளோட ஹைட் அதை ஹிஸ்டோகிராமில் எப்படி காட்டும்னா 4 ஃபீட்டில் இருந்து 4.5 ஃபீட், அடுத்து 4.5 ஃபீட்டில் இருந்து 5 ஃபீட், இப்படி கண்டினியூஸாக காண்பிக்கிறது தான் ஹிஸ்டோகிராம். இப்போது ஹிஸ்டோகிராமுக்கும் பார் கிராஃப்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஹிஸ்டோகிராம் வந்து கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் டேட்டா, பார் கிராஃப் வந்து பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் டேட்டா. அடுத்தது a histogram represents the frequency distribution of continuous variables. histogram வந்து ஒரு continuous variableோட frequency distribution. ஆனால் bar graph வந்து எல்லாமே தனித்தனி வேரியபிள். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டூடெண்ட்டோட மார்க்ஸ், தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு பார் கிராஃப் யூஸ் பண்ணுவோம். ஆனால் ஒரு கிளாஸில் மேக்ஸில் எத்தனை பேர் 60 to 70, 70 to 80, 80 to 90 மார்க்ஸ் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது இதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஹிஸ்டோகிராம் யூஸ் பண்ணுவோம். அடுத்தது ஹிஸ்டோகிராம்
presents numerical data. அதாவது continuous data. Bar graph வந்து categorical data, அதாவது வகைப்படுத்தப்பட்ட data. அடுத்து histogram is drawn with no gap between the bars. Histogramல பாருக்கு இடையில கேப் இருக்காது. பார் கிராஃப்ல ஒவ்வொரு பாருக்கு இடையில ப்ராப்பர் ஸ்பேசிங் இருக்கும். அடுத்தது ஐட்டம்ஸ் ஆஃப் த ஹிஸ்டோகிராம் ஆர் நம்பர்ஸ் டு ரெப்ரசன்ட் ரேஞ்சஸ் ஆஃப் டேட்டா. ஹிஸ்டோகிராமில் வந்து டேட்டாவோட ரேஞ்ச், அதாவது வரம்பை குறிக்கும். பார் கிராஃபில் வந்து இண்டிவிஜுவல் என்டிட்டிஸ்னால், அதாவது தனித்தனி பிரிவை குறிக்கும். Histogram shows the sequence of classes and cannot be rearranged. அதாவது histogram வந்து continuous டேட்டாவை ரெப்ரசன்ட் பண்ணுறதுனால அதை ரீஅரேஞ்ச் பண்ண முடியாது. பார் கிராஃப் வந்து தனித்தனி வேரியபிள்ஸுங்கிறதுனால அதை ரீஅரேஞ்ச் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 சப்ஜெக்ட் எடுத்துக்கலாம். தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸு, சோஷியல்னு எடுத்துக்கலாம். இதை வந்து ஹையஸ்ட் டு லோவஸ்ட்டில் நம்ம அரேஞ்ச் பண்ணணும். அதாவது ரீஅரேஞ்ச் பண்ண முடிகிறது பார் கிராஃப். ஒரு கிளாஸில் ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்ட், அதாவது மேக்ஸில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 70 to 80, 80 to 90, இந்த டேட்டாவை ரீஅரேஞ்ச் பண்ண முடியாது. இதுதான் ஹிஸ்டோகிராம். The width of the rectangular blocks in a histogram may or may not be same. ஹிஸ்டோகிராமில் ரெக்டாங்கிள் பிளாக்கோட வித் சேமாக இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். பார் கிராஃபில் ரெக்டாங்குலர் பிளாக்கோட வித் எப்போவுமே ஒன்று போல தான் இருக்கும். பை சார்ட். பை சார்ட் இஸ் ப்ராபபிளி ஒன் ஆஃப் த மோஸ்ட் காமன் டைப் ஆஃப் சார்ட். பை சார்ட் வந்து ஒரு காமன்லி யூஸ்ட் சார்ட். It is a circular graphic which is divided into slices to illustrate numerical proportion. இது ஒரு circular graph. இதோட டேட்டாவை வந்து ஸ்லைசஸாக ரெப்ரசன்ட் பண்ணுவோம். The point of a pie chart is to show the relationship of parts of a whole. அதாவது ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். அதாவது ஒரு நாளைக்கு நமக்கு 24 hours இருக்குது. அதில் எவ்வளோ நேரம் தூங்குகிறோம், ஸ்கூலில் நம்ம இருக்கிறோம், வீட்டில் எவ்வளோ நேரம் இருக்கிறோம், எவ்வளோ நேரம் நம்ம படிக்கிறோம், விளையாடுறோம், இது எல்லாத்தையுமே ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு பை சார்ட் உதவியாக இருக்கும். இதில் ஒரு சர்க்கிளை 24 hours அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் ஒரு செக்மெண்ட் வந்து நம்ம எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணி இருக்கோம் அப்படிங்கிறத எடுத்துக்கும். அதாவது ஒரு முழுமை, அதோட பாகங்கள், இந்த ரெண்டுக்கும் ஆன உறவு, அதாவது ரிலேஷன்ஷிப்பை காட்டுறது தான் பை சார்ட். இப்போது டு மேக் அ பை சார்ட் வித் Matplotlib, அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா plt.py ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுவோம். இந்த ஆட்டோ பிசிடி பேராமீட்டரை பற்றி நம்ம எக்ஸாம்பிளில் பார்க்கும்போது பார்க்கலாம். இப்போது சாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கலாம் பை சார்ட்டுக்கு. இது பை சார்ட்டுக்குள்ள ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம். ஃபர்ஸ்ட் லைன் இம்போர்ட் matplotlib.pyplot as plt அப்படின்னு கொடுத்துருக்குறோம். அடுத்து இந்த 89, 80, 90, 100 and 75 இது எல்லாத்தையுமே நம்ம மார்க்ஸுக்கு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கிறோம். அடுத்து இந்த தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ் அண்ட் சோஷியலை சப்ஜெக்ட்ஸ்க்கு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கிறோம். நமக்கு இங்கே பை சார்ட் தேவை, அதனால் plt.py அப்படின்னு கொடுத்துருக்குறோம். மார்க்ஸுக்கும் சப்ஜெக்ட்ஸுக்குள்ளே தான் நம்ம இப்போ பை சார்ட் போட போகிறோம். அடுத்தது ஆட்டோ பிசிடி, இதை நான் அவுட்புட்டை வச்சு கம்பேர் பண்ணி உங்களுக்கு சொல்லித்தரலாம். அடுத்து plt.show டிஸ்பிளே பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். இந்த சப்ஜெக்ட்ஸையும் மார்க்ஸையும் வச்சு நம்ம ஒரு பை சார்ட் போட்டிருக்கிறோம். இப்போது ஆட்டோ பிசிடி வந்து நமக்கு வந்து 0.2f அப்படின்னு இருக்குது. ஒவ்வொரு செக்மெண்ட்டும் எவ்வளோ பர்சன்டேஜ் காண்பிக்கும். அதாவது 0.2 வந்து அது ஆட்டோ பிசிடி அப்படிங்கிறது ஒவ்வொரு செக்மெண்ட்டும் எவ்வளோ பர்சன்டேஜை காண்பிக்கும் அப்படிங்கிறது. இந்த 0.2 வந்து டெசிமல் டிஜிட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் வரும் அப்படிங்கிறத டினோட் பண்ணும். இப்போது இந்த டெசிமல் டிஜிட்டுக்கு அப்புறம் நம்ம 0.2 கொடுத்ததுனால 2 டிஜிட் வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது 0.3 கொடுத்துருக்கு. ஸோ டெசிமல் டிஜிட்டுக்கு அப்புறம் நமக்கு 3 டிஜிட் வந்திருக்கு. இதுதான் பை சார்ட்டுக்குள்ள எக்ஸாம்பிள்.
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம டேட்டா விஷுவலைசேஷன்னா என்ன, டைப்ஸ் ஆஃப் டேட்டா விஷுவலைசேஷன், அப்புறம் மேட்ப்ளாட்லிப்னா என்ன, அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறமா லைன் சார்ட், பார் சார்ட், பை சார்ட் இது எல்லாத்தையுமே பார்த்தோம். அதோட சாம்பிள் ப்ரோக்ராம்ஸையும் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ப்ரோக்ராமிங் இன் பேபி ஸ்டெப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ப்ரோக்ராமிங் இன் பேபி ஸ்டெப்ஸ் வீடியோஸ் பாருங்கள், ஈஸியாக ப்ரோக்ராமிங் கற்றுக்கோங்க. See you all in the next video. Bye.